இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு உணவு டெலிவரி துறையை புரட்டி போடும் புதிய நெருக்கடி. உலக அரசியல் பதற்றம், போர் சூழ்நிலை, எரிபொருள் விநியோக சங்கிலி முறிவு, இவை எல்லாம் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத இந்தியா தற்போது நேரடியாக அனுபவிச்சு வந்துட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் பாதிப்பின் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வெறும் வீட்டு சமையலறைகளில் மட்டும் இல்லை, ஹோட்டல்கள், உணவகங்கள் அண்ட் ஆன்லைன் உணவு டெலிவரி துறை மற்றும் ஆயிரக்கணக்கான டெலிவரி ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் அளவுக்கு பெரிதாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு எல்பிஜி சிலிண்டர் கிடைக்காத பிரச்சனை எப்படி ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை உருவாக்குது? ஏன் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயத்தில் இருக்கு? ஏன் ஆன்லைன் உணவு ஆர்டர்கள் திடீர்னு குறைந்துருச்சு? இதனால டெலிவரி ஊழியர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்தில் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழ்நிலை காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் கடுமையான தடைகள் ஏற்பட்டிருக்கு. உலக எரிசக்தி சந்தையில் மிக முக்கியமான பகுதியில் ஒன்று தான் ஹார்முஸ் ஜலசந்தி. உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயில் சுமார் 20% இந்த வழியை போக்குவரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த பாதையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக பல எண்ணெய் கப்பல்கள் தாமதமாகுது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விநியோகம் தடை, இயற்கை எரிவாயு விநியோகம் குறைவு, அப்புறம் உலக சந்தையில் விலை உயர்வுங்கிற நிலை உருவாயிருக்கு. இந்தியா போன்ற நாடுகள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதனால இந்த தாக்கம் நேரடியாக இந்தியாவையும் பாதிக்குது. எந்த எரிசக்தி நெருக்கடியின் முதல் தாக்கம் எல்பிஜி விநியோகத்தில் தெரியுது. இந்தியாவில் தினசரி கோடிக்கணக்கான வீடுகள் சமையலுக்கு எல்பிஜி சிலிண்டர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போது பல மாநிலங்களில் சிலிண்டர் கிடைக்க தாமதம், முன்பதிவு செய்தும் காத்திருக்கும் நிலை, விநியோகத்தில் குறைவு என்பவை அதிகரித்து வந்துட்டு இருக்கு. சில பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிலிண்டர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. வீட்டு சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, ஹோட்டல்கள், உணவகங்கள் மிக அதிக அளவில் எல்பிஜி பயன்படுத்தப்படுது. ஒரு நடுத்தர வர்க்க உணவகம் தினமும் பார்த்தோம்னா 2 முதல் 5 சிலிண்டர் வரை பயன்படுத்தும். ஆனால் தற்போது சிலிண்டர் கிடைக்காத நிலை, விலை உயர்வு, விநியோக தாமதம் அப்படிங்கிற காரணத்தினால பல ஹோட்டல்கள் திணறி வந்துட்டு இருக்கு. இதனால சில உணவுகளை மெனுவிலிருந்து நீக்கிட்டாங்க. குறைந்த அளவில் உணவு தயாரிக்கிறாங்க. சில நேரங்களில் ஹோட்டல் மூடிடுறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையின் தாக்கம் மிகவும் அதிகமாக தெரிகிறது. ஆன்லைன் உணவு டெலிவரி துறையில் இந்தியாவில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வீட்டிலேருந்தே உணவு ஆர்டர் செய்கிறாங்க. அதில் முக்கியமாக 2 செயலிகள் தான், ஒன்று ஜொமேட்டோ, இன்னொன்று ஸ்விக்கி. இந்த 2 செயலின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ஆர்டர்கள் தினமும் வந்துட்டு இருக்கு. ஆனால் தற்போது ஹோட்டல்கள் முழு திறனில் செயல்பட முடியல. உணவு தயாரிக்க தாமதம், பல உணவுகள் கிடைக்காத நிலை அப்படிங்கிற காரணனால ஆன்லைன் ஆர்டர்கள் கணிசமாக குறைந்து விட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். வாடிக்கையாளர்களும் தற்போது பல சிக்கல்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது உணவு கிடைக்க தாமதமாகிறது, ஆர்டர் கேன்சல் ஆகிறது, மெனு ஐட்டம்ஸ் அன்அவைலபிள் அண்ட் டெலிவரி டைம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இதனால பலர் ஆன்லைன் ஆர்டர் செய்வதை தற்காலிகமாக குறைச்சிருக்கிறாங்க. டெலிவரி ஊழியர்கள் மிக மோசமாக பாதிப்பு. இந்த முழு நெருக்கடியில் மிகவும் பாதிக்கப்பட்டவங்க டெலிவரி ஊழியர்கள் தான். அவர்கள் பொதுவாக ஒரு நாளில் 15 முதல் 20 ஆர்டர்கள், சில நேரங்களில் 25 ஆர்டர் கூட இருப்பாங்க. அப்படி ஆர்டர் செஞ்சு வருமானம் சம்பாதிச்சாங்க. ஆனால் தற்போது ஆர்டர்கள் குறைவாக வருது, வேலை நேரம் அதிகமாக இருக்குது, அப்புறம் வருமானம் குறைவாக இருக்குங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. பல டெலிவரி ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு தினமும் 15 20 ஆர்டர்கள் கிடைச்சது, இப்போ 5 ஆர்டர் கிடைச்சாலும் அதுவே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரட்டை சுமை, எரிபொருள் விலை உயர்வு. டெலிவரி ஊழியர்கள் இன்னொரு பெரிய சிக்கலையும் சந்திக்கிறாங்க. அது எரிபொருள் விலை உயர்வு, அதாவது பெட்ரோல் விலை அதிகம், ஆர்டர்கள் குறைவு, வருமானம் குறைவுங்கிறதுனால அவர்களுடைய தினசரி வாழ்க்கையே பாதிக்கப்படுது. இந்த நிலையை சமாளிக்க ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி சில முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, உணவகங்களுடன் நேரடி ஆலோசனை, அப்புறம் குக்கிங் ஃபியூல் பயன்படுத்துறது அண்ட் டெலிவரி சிஸ்டம் மாற்றம், கஸ்டமர்ஸ்க்கு தகவல் வழங்குறது, இது மாதிரி நடவடிக்கைகள். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா, இந்த நெருக்கடி நீண்ட காலம் நீடிச்சுன்னா பின்வரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உணவு டெலிவரி கட்டணம் அதிகரிக்கலாம், ஹோட்டல்களில் உணவு விலை உயரலாம், டெலிவரி நேரம் அதிகரிக்கலாம், சில ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படலாம் அப்படிங்கிற பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவுடைய அரசு நடவடிக்கை என்னன்னா, இந்த சூழ்நிலையை கவனித்து இந்திய அரசு எரிபொருள் சக்தி இறக்குமதி, விநியோக கட்டுப்பாடு, அவசர நடவடிக்கைகள் என்பவற்றை ஆய்வு செய்து வந்துட்டு இருக்கு. இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசு விரைவில் தீர்வு காண முயற்சி செய்கிறது. ஒரு உலக அரசியல் பிரச்சனை எப்படி ஒரு சாதாரண மனிதனின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதற்கு இந்த எல்பிஜி தட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய உதாரணம். சமையல் அறையில் தொடங்கி இந்த பிரச்சனை ஹோட்டல்கள், ஆன்லைன்கள், உணவுத்துறை, டெலிவரி ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என்று பல தரப்பினரையும் பாதிச்சிருக்கு. இந்த நிலை விரைவில் சரியாகும்னு அனைவரும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்கள். எல்பிஜி தட்டுப்பாடு உண்மையில உணவு டெலிவரி துறையை பாதிக்கிறதா அல்லது இது தற்காலிக பிரச்சனை தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் மற்றும் விளக்க வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.